வெல்கம் யூவர்ஸ். டுடே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கிறது மெஷின் லேர்னிங்கோட ஒரு மெத்தட். லைக் சூப்பர்வைஸ்டு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கிறது எம்எல்லோட ஒரு மெத்தட். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்ட கற்றுக்குது இல்லை, ஸோ அது கற்றுக்கும் போது அதில் அதுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணும். ஸோ அந்த ஆக்ஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ரிவார்ட் கிடைக்கும், இல்லைனா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்குது. ஸோ இந்த ஃபீட்பேக் தான் அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு லேர்னிங் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். இப்போ வந்து குழந்தை சைக்கிள் ஓட்டும்போது அது வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழலாம், அதை வந்து பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதுவே வந்து நல்லா ஓட்டுச்சுன்னா பேரண்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ரிவார்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்லோவாக வந்து அது வந்து குழந்தை வந்து நல்லா ஓட்ட கற்றுக்கும். அது மாதிரி தான் வந்து இப்போ ஒரு பப்பிக்கு வந்து சிட்டுன்னு சொல்லி கொடுப்போம். ஸோ வந்து சிட்னா உட்காருறது. ஸோ பப்பி வந்து உட்காந்தா பிஸ்கெட் தருவோம். இது வந்து ஒரு ரிவார்டு. உட்காரலனா பிஸ்கெட் கிடையாது. ஸோ அது வந்து பனிஷ்மெண்ட். ஸோ பப்பி வந்து ஸ்லோவாக புரிஞ்சுக்கும், சிட்னா பிஸ்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ன்றது லேர்னிங் பை ட்ரையல் அண்ட் எரர் வித் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். ஸோ அதை மாதிரி மிஷின்ஸ் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மூலம் ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் டிசிஷனை எடுக்க கற்றுக்கும். ஸோ இதை தான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்கிறோம். ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா ரோபோட்ஸ் வந்து கேம் விளையாடுறது, அப்புறம் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், இதெல்லாம் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இது மாதிரி சிம்பிளாக எம்எல்லோட கான்செப்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.